மீன் குழம்பு வைக்கலாமா? பார்க்கலாம். கழுவியாச்சு. இது மீன் குழம்புக்கு, இது மீன் வறுவலுக்கு. மீன் வறுவலுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் எல்லாமே நம்ம சேர்ந்து அரைச்ச தூள். இது நம்மளோட வீட்டு தூள். மஞ்சள் தூள் போடலாம். நம்ம தேவையான சால்ட் போடலாம். மசாலாவுக்கு லெமன் போடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட் ஆகிடும். நான் எதுவுமே போட மாட்டேன். பவுடர், அரிசி, கடலை எதுவுமே கிடையாது. வெறும் மிளகாத்தூள் தான். நல்லா தடவிக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டாச்சு போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிடலாம். நல்லா 2 தடவை இப்படி நல்லா சக்க போக கரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புன்றது காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். வா ரெடி, குழம்பு ரெடி. மீன் வறுத்துட்டேன். ஊறிடுச்சு. மீன் வைக்கலாமா? 10 மணி நேரம் ஊறிட்டோமா? 10 மணி நேரம் ஊறிட்டோம். மதியம் சாப்பாடு டைம்டா. ஹலோ गाइस என்ன போட்டு செய்யறாங்கங்க? சக்கரை போட்டேன்னா நான் ஸ்வீட்டா வளர்க்குறேன். இது மீன் வறுத்தாச்சு. நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்